ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை வாழ்க்கை ரொம்ப அழகானது இல்லையா? ஆமா கோபாலசுந்தரி, அதுல சந்தேகமே வேண்டாம் உனக்கு. திருமங்கை ஆனா ஏன் என்ன மாதிரி மனுஷர்கள் எல்லாம் அப்பப்ப புலம்புறோம், அழறோம்? ஏன் இதெல்லாம்? அதுவா கோபாலசுந்தரி, தன்னை சரி பண்ணிக்கணும், தன்னுடைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றத விட தனக்கு என்ன நடக்கிறது, மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது, தனக்கு என்ன கிடைச்சது, மற்றவர்களுக்கு என்ன கிடைச்சது, தனக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு வெளி உலகத்தினுடைய விஷயங்கள்ல மனசு அதிகமா போக 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 சஞ்சலம் இதெல்லாம் வந்துடுறது. மனசு உள்முகமா திரும்பி பகவான் தந்த விஷயங்களை நன்றியோட அசைபோடும் பொழுது சமாதானம், சாந்தி, நிம்மதி எல்லாம் வந்துடும். அதனால எப்பொழுதுமே ஓ மனசு உள்முகமா திரும்பி உனக்கு கிடைக்கிற ஆனந்தங்கள், ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள் அதுல தளச்சுண்டு இரு. அப்ப வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். மனிதர்கள் அப்பப்ப மாறுவார்கள், குணங்கள் மாறும். அத பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ சரி, இன்னைக்கு இவர்களுடைய குணம், இவர்களுடைய செயல், நடவடிக்கை இப்படி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுண்டா போதும். நேற்று வரைக்கும் அப்படி இருந்தார்கள், இன்னைக்கு இப்படி மாறியாச்சு, ஏன் இந்த எதிர்பார்ப்பு? சரி, கபவாத பித்தம்னு சொல்லுவோம் இல்லையா? உடம்புல கபமோ வாதமோ பித்தமோ அதிகமானா அதற்கு தகுந்தா போல பேச்சு, நடவடிக்கை, எண்ணங்கள் எல்லாம் மாறும். ஒண்ணு. சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், சாப்பிடக்கூடிய ஆகாரங்கள் இதற்கு தகுந்த மாதிரி புத்தி மாறும். இன்னொன்னு, பூர்வ ஜென்ம கர்மவினையினாலே மனசுல பலவித எண்ணங்கள் உண்டாகும். அதற்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள், செயல்கள் இது எல்லாமே வரும். எல்லாத்தையுமே இது இப்படி இருக்கு அப்படின்னு ஏத்துக்கோ. இப்ப பாரு, பனிக்காலம் குளிர்றது, வெயில் காலம் வேர்க்கிறது, மழைக்காலம் இன்னொரு விதமா இருக்கு, இலையுதிர்காலம் இன்னொரு விதமா இருக்கு. எப்படி அதையெல்லாம் அப்படியே ஏற்றுண்டு அந்தந்த காலங்களுக்கு தகுந்தா போல வாழ பழகின்றாயோ, அந்த மாதிரி மனிதர்கள் மாறும் பொழுது அவர்களோட எப்படி பழகணும், நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்துல மட்டும் கவனம் வச்சுட்டான்னு வச்சுக்கோயே, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நாரத மகரிஷி மாதிரி வச்சுக்கோயே, அவர் கம்சனுடைய அரண்மனைக்கும் போவார், அவனிடத்திலையும் பேசுவார். இரண்யகசிபுவினுடைய மனையையும் காப்பாற்றி தன்னுடைய ஆசிரமத்துல வச்சிருந்து அவன் குழந்தையும் காப்பாற்றி அவனுக்கு நல் உபதேசம் செய்வார். இரண்யகசிபு
கெட்டவன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்களுக்குள்ள அவர் போகிறதில்லை. சரி, இவர்களுடைய செயல்கள் இது போல இருக்கு, அந்த செயல்களுடைய பலாபலன்கள் ஒன்ன பாதிக்காதபடி நீ பார்த்துக்கணும். கொசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ கொசுவை நினைச்சு புலம்பின்னு இருந்தாலோ, அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தாலோ, அதை இல்லாம பண்றேன்னு நினைச்சாலோ, இல்லாட்டி கொசுவுக்கெல்லாம் நல்ல புத்தி வரணும், மனிதர்களை கடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு நீ அதற்காக தபஸ் பண்ணாலோ, நேரமும் உன்னுடைய சக்தியும் விரயமாகும். அதை விட்டுட்டு கொசு கடிக்கும், சரி அந்த கொசு என்ன கடிக்காதபடி நான் என்ன பாதுகாத்துக்கிறேன். உன் உடம்ப நீ பாதுகாத்துக்கணும் இல்லையா? வெயிலோ மழையோ குளிரோ பனியோ, நீ உலகத்தினுடைய விஷயங்களை மாத்துறத விட அந்தந்த சமயங்கள்ல உன்னை நீ எப்படி வைத்துக் கொள்ளணும், இதை மட்டும் கவனி. புரியுதா? உன்னை நீ கவனி, நீ எப்படி இருக்கணும்ன்றதுல கவனம் வை. அப்பதான் உன்னால நிம்மதியா ஆனந்தமா சந்தோஷமா திருப்தியா இருக்க முடியும். உனக்கு என்ன உண்டோ அதை பண்ணு, அதை ஸ்ரத்தையோட பண்ணு. மற்றவர்கள் எப்படி பண்ணணும், எப்படி நடக்கணும் அப்படின்றத நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் உனக்காக பண்ண வேண்டிய ஒரு காரியம், நீ தான் கடையில ஒரு சாமான் வாங்குறாய், அந்த சாமானுக்குரியதான மதிப்பு பொருளை பணத்தை கொடுக்கறாய் வச்சுக்கோங்க. அப்ப உனக்கு அந்த மதிப்பிற்குரிய பொருள் கிடைக்கணும், அது கேளு, அதை வாங்கிக்கோ. ஆனா அந்த கடைக்காரன் அவ்வளவு ஸ்ரத்தையோடு அதுல இருக்கணும், எப்பயும் அப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காது. நீதான் நீ கொடுக்கக்கூடிய பணத்திற்குரியதான மதிப்பை உணர்ந்து அதற்கு தகுந்ததான பொருளை வாங்கிக்கணும். மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். ஒரு நாள் நல்லா இருப்பா, ஒரு நாள் கோபமா இருப்பா, ஒரு நாள் புலம்புவார்கள், ஒரு நாள் அழுவார்கள், ஒரு நாள் ஏதோ நடக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் இவர்கள் இப்படி நடக்கிறார்கள்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு போயிடும். அதன் பிறகு அந்த விஷயங்கள் அந்த காலங்கள் இதெல்லாம் மனசுல சுமந்துண்டு அலையாத. உனக்கு பெரிய பிரச்சனை அதுதான். இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள், இவர்கள் இப்படி பேசினார்கள். உனக்குன்னா உனக்குன்னு இல்லை, ஊர் உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இதுதான் பெரிய பிரச்சனை. உன்னுடைய ஆனந்தம், மனசமாதானம், உள் அமைதி அது கெடாம நீதானே பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? திருமங்கை, புரியறது உனக்கு, புரியறது கோபால சுந்தரி. நிறைய சந்தர்ப்பங்கள்ல அழகாக கொண்டு வர நடந்துக்கிறாய், ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல கொஞ்சம் அவசரப்படுறாய். திருமங்கை, நிச்சயமா அந்த மாதிரி நீ அவசரப்படுற சமயங்கள்ல உன்னுடைய மன அமைதி கெடுறது பத்தியா, ஒரு பரபரப்பு வர்றது பத்தியா, ஒரு கோபம் வர்றது பத்தியா, அது வேண்டாமே. எப்பொழுதுமே அப்பாடான்னு இரு. உனக்கு என்ன முடியுமோ அதை ஸ்ரத்தையோட பண்ணு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி வாழ பழகு கோபால சுந்தரி. நீ இன்னும் நல்லா இருக்கணும், அதுதானே உன்னோட குருஜி அம்மாவோட ஆசை. ஆமா திருமங்கை, நீ சொல்றது வாஸ்தவம் தான். இன்னும் நிறையவே நல்லா இருக்கணும் இல்லையா? அதாவது கோபால சுந்தரி, ஒவ்வொரு ஜீவனையும் மகோன்னதமாக வாழத்தான் இறைவன் படைத்திருக்கிறார். மகோன்னதமா வாழறதுக்கான முயற்சி நீ பண்ணா போதும். அதனால எப்பயும்
சொல்றதுதான். உனக்கு என்ன வேணுமோ அதில் கவனம் வை. உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அதில் அக்கறையும் ஸ்ரத்தையும் வை. அப்ப நல்லா இருக்கும். வா போலாம். ஆண்டாள் ராமானுஜர் அண்ணாலாம் காத்துட்டு இருப்பா. நீங்க நல்ல கேள்வி கேட்டாய் கோபால சுந்தரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஆனந்தமாக, இன்னும் நிம்மதியாக, இன்னும் குதூகலமாக, இன்னும் உற்சாகமா இரு கோபால சுந்தரி. அழறதுக்கோ புலம்புறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ கத்துறதுக்கோ அவசியமே இல்லை. இங்க எதுவுமே நஷ்டம் இல்லை கோபால சுந்தரி. எதுவுமே இழப்பில்லை. புரியுறதா? பணம் காசு வரும் போகும். வா போலாம். அனுகிரகம் என்னைக்குமே இருக்கு. அந்த அனுகிரகத்தை பார்த்துக்கோ. சரி திருமங்கை. வா கோபால சுந்தரி. இன்னைக்கு என்ன கொஞ்சம் நிதானமா அமைதியா திருப்தியா நல்லா இருக்கிய பாக்குறதுக்கு. அதுவா ராமானுஜன்? நான் திருமங்கை சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தா. நான் எப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும், அதுல கவனம் வை கோபால சுந்தரி. பணம் காசு நஷ்டம் எல்லாம் நஷ்டம் இல்லை. இழந்த காலங்கள் அப்படின்னு நிறைய சொல்லலாம். இப்ப இருக்கோம் இல்லையா? வாழ்க்கைய எத்தனையோ பகவத் அனுபவங்கள் இழந்தாலும் பகவான் வேற விதத்துல அதை சரி பண்ணி கொடுத்துருவான். அதனால இந்த நிமிஷம் சத்தியம். இந்த நிகழ்காலம் உயர்ந்தது. இதுல பக்தி பண்ணு, இதுல ஸ்ரத்தையோட இரு, இதுல நாம ஜபம் பண்ணு. புரியுறதா? ஓ சரி ராமானுஜன். அண்டாள் சேவிச்சுக்கிறேன். நன்னா இரு கோபால சுந்தரி. நன்னா இரு. மன சமாதானமா இருக்கட்டும். தெளிந்த நீரோடையா அவன் மனசு இருக்கட்டும். பக்தி ஞான வைராக்கியம் நன்னா அனுபவி. நீ உலகத்தினுடைய கோபத்தாவங்கள் எல்லாம் தள்ளி வச்சிடும். மனிதர்களுடைய மாற்றங்களை பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ. அத மனசுல ஏத்திண்டு வருத்தப்படாது. உன் கடமை என்ன உண்டோ அதுல நீ கவனம் வை. புரியுறதா? புரியுறதாண்ட. என்னுடைய பக்தி, நான் அடைய வேண்டிய ஞானம், நான் செய்ய வேண்டிய பக்தி, எனக்கு வர வேண்டிய வைராக்கியம், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய பகவத் அனுபவங்கள், என்னுடைய பக்குவம், இதுல நான் கவனம் வைக்கிறேன் இனிமேல். ஆமாம் கோபால சுந்தரி. ஒவ்வொரு ஜீவனும் அதைத்தான் பண்ணணும். பெருமைன்னு நான் சொல்லல. என்னோட அப்பா பெரியாழ்வார் அவருக்கு உகந்த வழியில பக்தி பண்ணிட்டு இருந்தார். அவரை மாதிரி நான் பூ கட்டி போடுறேன்னு நான் பண்ணலையே. அவர் சொன்ன கோபிகைகளுடைய பக்தி எனக்கு உகந்ததா இருந்தது. அதைத்தானே பண்ணேன், அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த பக்தி உகந்தது. அதனால என்னுடைய பக்தி வசதி, என்னுடைய தகப்பனாருடைய பக்தி சிறு சிறு நான் யோசிச்சே வச்சுக்கோங்க, பலன் இல்லை. அவருடைய பக்தி அந்த விதத்துல வசதி, அவ்வளவுதான். அதனால அவருக்குரிய மரியாதையை கொடுத்துட்டு அவர் காட்டின வழியில நான் போனாதான் சரியா வரும். நீயும் உன் குரு உனக்கு காட்டின வழியில பயணப்படும். புரியாதா? சரியாண்டாள். வா போலாம். என்னம்மா, உன் பக்கத்து வீட்டு தோழி யாராவது எழுந்துக்கலையா இன்னைக்கு? ஆமா ஆண்டாள். ரொம்ப ஸ்ரத்தையோட வரக்கூடியவள் தான்.
எப்படி அவளை எழுப்புறதுன்னு கூட தெரியல. வா எழுப்பலாம், அதுக்கு என்ன, நம்முடைய தோழி தானே. ஒரு விதத்துல எழுப்பி பார்ப்போமே, இதுக்கெல்லாம் இன்னொரு விதமா எழுப்பி பார்ப்போம். அவளை எழுப்புறது நம்ம லட்சியம். அதுக்கு எத்தனை விதமான முறைகள் வேணாலும் முயற்சி பண்ணலாம். ரெண்டாவது, சொல்லு கோபால சுந்தரி. ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், இதையே சொல்லிட்டு இருக்க முடியுமாண்டாள்? பாருங்க கோபால சுந்தரி, அவளை எழுப்புறது தானே முக்கியம். நாம எத்தனை தடவை சொன்னோன்னு முக்கியமா? இல்ல இல்லையா? அவள் எழுந்து நம்ம கோஷ்டியோட வரும் பொழுது அதானே ஆனந்தம். நீ தூங்கி போயிட்டாய், ஒன்னால காலதாமதம் ஆயிடுத்து, எத்தனை வாடி எழுப்புறது? இப்படி சண்டை போடுறதுனால, அவளை குத்தம் சொல்றதுனால என்ன பலன்? நமக்கு என்ன பலன், அவளுக்கு என்ன பலன்? யோசனை பண்ணி பாரு. ஒன்னும் இல்ல ஆண்டாள். அப்ப அவளை எழுப்பி அவளையும் நம்மளோட அழிச்சுண்டு வந்து அவளோட பக்தி பண்ணா அந்த ஆனந்தம் அதிகமா தானே இருக்கு. ஆண்டாள். அதனால எப்பொழுதுமே கவனம் இந்த மாதிரி விஷயத்துல வை. புரியுறதா? சரியாண்டாள். சரி, நல்லா புரிஞ்சது. அவர்களை குற்றவாளியா பார்க்காம, அவர்கள் செய்த குற்றங்களை பெருசா பேசாம, அவர்களுடைய பகவத் அனுபவம், அவர்களோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பகவத் அனுபவம், இதுல நான் கவனம் வைக்கணும் இல்லையா? குற்றங்கள் பார்த்து கொண்டிருந்தா கிருஷ்ணானுபவம் கிடைக்காதுடி. பிரகலாதன் இரண்யகசிபுவினுடைய குற்றங்களை பார்த்தானா? இல்லையே. அவன் தன் பக்தி அல்லவா பண்ணிட்டு இருந்தான். அதனால அதுபோல நீயும் இரு. சரியாண்டாள். சரி, வா தோழி எழுப்பலாம். அப்பா, என்ன வீட்டு மாடுகள்லாம் நன்னா பால் கறக்கிறது, எரும மாடெல்லாம். பாலெல்லாம் மகிழ்ந்து இருக்கு. பார் கோபால சுந்தரி, இவளுடைய சகோதரன் கிருஷ்ணானுபவம் பண்ணிண்டு அதுல தளச்சிருக்கிறதுனால, அவன் பகவத் அனுபவத்துல மயங்கி கிடக்கிறதுனால, அவனுடைய நித்திய கர்மாக்கள்ல ஒன்னான இந்த மாடை கூட கவனிக்கல அவன். அதனால என்ன, அவன் கிருஷ்ணானுபவம் பண்றான் இல்லையா? அதானே பாக்கியம். அவன் பண்ற கிருஷ்ணானுபவம் இந்த மாடுகளுக்கும் சேர்த்தல்லவா நன்மை செய்யும். ஆண்டாள், இந்த மாதிரி யோசிச்சதில்லை, அது என்ன பொறுப்பு இல்லை அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். அதான் கோபாலசுந்தரி, குற்றமாக பார்த்தால் அப்படிதான் தோணும். நம்ம குற்றங்களை பார்க்க வேண்டாம். புரியுறதா? ஆண்டாள், கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள், என்ன அழகா இங்க இருக்கக்கூடிய சம்பவத்தை வச்சே சொல்றேன். அடியேன் என்ன சுவாமி ராமானுஜரே, சௌக்கியமா? ஆண்டாள், நல்லா இருக்கு அடி பண்ணே, ரொம்ப அழகா சொன்ன ஐடி பண்ணேன். நான் கேட்டுட்டு தான் வரேன்.
பக்தியில திளைச்சு நித்திய கர்மாக்களை விட்டவனாக இருந்தாலும் அவனுடைய பக்தி, அவனுடைய பந்துக்கள், அவனை சூழ்ந்திருக்கிறவா எல்லாருக்கும் நன்மை செய்யும்ன்றது ரொம்ப அழகா சொன்னார். பக்தியில அந்த பக்குவம் வர 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 தானாகவே சில விஷயங்கள் விட்டு போயிடும். அது அஸ்ரத்தையில விட்டா பாவம், அது தானா விட்டு போனா பாபம் இல்லை. என்ன கோபாலசுந்தரி யாருன்னு பாக்குறியா? நானு உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லட்டுமா? எப்படி சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல. உனக்கு பிடிச்ச ஜடபரதன், அவனுடைய தகப்பனார் ரிஷபதேவன் நான் தான். ரிஷபதேவரா? காட்டிலையும் மேட்டிலையும் தன்னிலை மறந்து யோகியா திரிஞ்சு, அது ஒரு பக்குவம் இல்லையா? பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணியாச்சு, குழந்தைகளுக்கு ராஜ்ய பரிபாலனத்தை கொடுத்தாச்சு. உலகாயுத கடமைகள்ல எந்தெந்த கடமைகளை எவ்வளவு தூரம் பண்ணணும், எதன் பிறகு நாம ஒதுங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கோபாலசுந்தரி. எல்லா விஷயத்தையும், எல்லாரையும், எல்லா சமயத்திலையும், எல்லா விதத்திலையும் தாங்கிண்டு ஓடணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதா? எல்லாரையும், எல்லா விஷயத்தையும், எல்லா சமயத்திலையும், எல்லா விதத்திலையும் தாங்கணும் அப்படின்றது இல்லை. எந்தெந்த விஷயத்துல, எந்தெந்த இடத்துல, எங்கெங்க நீ அதை விட்டுட்டு விலகி நிற்கணுமோ அப்படி விலகி நிற்கவும் தெரியணும். புரியுறதா? கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு. யோசி யோசி. உனக்குதான் புத்திய தெய்வம் கொடுத்திருக்கு இல்லையா? ஆலோசனை பண்ணு. அவசியமா, தேவையா, நியாயமா, சரியா, தர்மமா? யோசி. உனக்கு அதுல ஒரு தெளிவு உண்டாகட்டும், உனக்கு அதுல ஒரு தீர்மானம் வரட்டும். அதன் பிறகுதான் அந்த காரியத்தை நீ பண்ணணும். அப்பதான் உனக்கு இன்னும் அதுல ஞானம், அனுபவம் கிடைக்கும். இப்ப ஆண்டாள் பாரு, இந்த பெண்ணை எழுப்பணும். வந்துட்டியாடி? வா, மன்னிச்சுடுங்க எல்லாரும், நான் கொஞ்சம் அப்படி கண் அசந்துட்டேன், இதோ வந்துட்டேனே, மன்னிச்சுடு ஆண்டாள். அழகா என்னை எழுப்பினார். உன்னுடைய இந்த அன்புக்கு, இந்த அக்கறைக்கு, இந்த ஸ்ரத்தைக்கு கோடி நமஸ்காரம் ஆண்டாள். இத்தனை பெரிய பாகவத கோஷ்டிய நம்ம வீட்டு வாசல்ல அழிச்சுட்டு வந்துட்டியே. இதுக்கெல்லாம் கைமாறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை இல்லதான் அபச்சாரம் இருந்தா எல்லா பக்தர்களும் என்ன மன்னிச்சிடுங்கோ, ஆண்டாள் மன்னிச்சிடுங்கோ. ரிஷபதேவருக்கு நமஸ்காரம், ராமானுஜ அண்ணாவுக்கு நமஸ்காரம். நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். வாடி பொண்ணே வா. கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி, ஆண்டாள் சொல்லிடுங்க பாக்குறது. கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. ஒரு விஷயம் ஆண்டாள் நான் சொல்லிடுறேன். இந்த மாடுகளுக்கெல்லாம் மடி நிறைஞ்செடுத்து கட்டி போட்டிருக்கா. கண்ணுக்குட்டிக்கு ஊட்டணும், அதன் பிறகு பால் கறக்கணும். இது ஒரு மாட்டுக்காரனுடைய நித்திய கடமை. ஒவ்வொரு நாளும் அதை அவன் பண்ணணும். ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளையாண்டான் இந்த கடமையிலிருந்து கொஞ்சம் விலகிட்டான். நீ என்ன பண்ணுவாய் கோபாலசுந்தரி? உடனே அவனை குத்தம் சொல்லுவ இல்லையா?
அது என்ன கடமையை பண்ணல, அது என்ன பொறுப்பு இல்லை? ஆமா, அது சொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா கோபால சுந்தரி? அது ஒரு அகம்பாவம். ஓ, மன்னிச்சுடுங்க. நீ என்ன பண்ணணும்? ஓ, இன்னைக்கு அவன் பண்ண வேண்டிய கடமையை பண்ணல, அவ்வளவுதான். அதோட நீ நிறுத்திக்கணும். அந்த கடமையை அவன் பண்ணல, அதை குத்தமா சொல்றதுக்கோ அதனால அவனை தாழ்த்தியா நினைக்கிறதுக்குமான அதிகாரம் யாருக்குமே கிடையாது. புரிஞ்சுக்கோ, புரியுறதா? அவன் அப்படி பண்ணல. ஆனா அது ஒரு அழகான விஷயம் பாரு. மாடுக்கு மடி நிறைஞ்செடுத்து கன்று மான்னு கத்துறது, அந்த சப்தத்துல அதுக்கு வாத்சல்யம் பெருகி அப்படியே அந்த நினைத்து முளை வழியே நின்று பால் சொல்றது பாத்தியா, அது தெய்வீகம். அந்த பிள்ளையாண்டா பால் கறக்கல, அவன் கடமைய பண்ணல, அது அவன் விஷயம். புரியுறதா? அவனுடைய குற்றத்தை, அவனுடைய கடமை தவிர்ந்த விஷயத்தை நீ பார்க்கறத விட்டுட்டு இந்த கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி, கண்ணுக்குட்டிக்காக இறங்கி வாசல்யத்தோடு அப்படியே பால் நினைத்து முளை வழியே நின்று பால் சோற நினைத்து இல்லம் சேராக்கும். அது எவ்வளவு அழகா வாசல்யத்தோட பால வர்ஷிக்கிறது இல்லையா? எப்படி பகவான் இந்த ஜீவனுடையதான பிரார்த்தனை இல்லாட்டி நாமஜபம் இல்லாட்டி அதனுடைய தேடல், அதனுடைய அழுகை, இதற்காக இறங்கி அப்படியே கருணையை வர்ஷிக்கிறான் இல்லையா? அந்த காருண்யத்துல கவனம் வைக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒழிஞ்சின்றிருக்கக்கூடிய பகவத் காருண்யத்துல நீ மனசு வைக்க 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 உலகமே அழகா இருக்கும். எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே தெய்வீகம் புரியும். அந்த கன்றுக்கு இறங்கி அதனுடைய வாத்சல்யம், இந்த பால் வெளியேறது, அது நினைத்து இல்லம் சேராக்கிடுத்து. உங்களெல்லாம் வரவேற்கிறதுக்கு பகவான் வீடு முழுக்க பாலால அலம்பி விட்டுருக்கானே. ஓ, இப்படியும் பார்க்கலாமோ? இப்படி பார்த்து பழகிக்கோயே. உங்களை வரவேற்கிறதுக்கு அந்த வீட்டினுடைய மாடு கன்றுகள் எல்லாம் கூட அழகாக வா அப்படின்னு கூப்பிடுறது. நற்செல்வன் ஆண்டாள் ரொம்ப அழகா சொன்னான். அவன் நித்திய கடமைகள்ல இருந்து விலகினாலும் கிருஷ்ண பக்தி கடமை அப்படின்ற ஒண்ணுத்துல, பகவத் பக்தி கடமை அப்படின்ற ஒரு விஷயத்துல அவன் மயங்கி கிடக்கிறான். அவனோடு சம்பந்தப்பட்டவள். அதனால நற்செல்வன் தங்காய் கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இங்க பகவானுடைய அனுகிரகம் வழியறது, அது அப்படியே இந்த வீடு முழுக்க நிரம்பி கிடக்கிறது. அதனால நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி. நல்ல பனிக்காலம், பகவானே பனியாக அப்படி வர்ஷிக்கிறான். அதுல இந்த பால் வழுக்கிறது இல்லையா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இது இந்த இடத்துல ஒரு இந்த வாசல் கடை பற்றி. வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கேயும் ஏதோ ஒரு பிடிமானத்தை தெய்வம் கொடுக்கிறது. அதனால ஆண்டாள் சொல்றா, பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி. அடுத்த நடி பண்ண சொல்லடி. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. பகவான் பெரியவன். எவ்வளவு பெரியவன் அப்படின்னா, தன் பக்தர்களை படாத பாடுபடுத்தக்கூடியவர்களை தன்னுடைய கோபத்தினாலே ஜெயிப்பான். நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் நம்மளை படுத்தும் பொழுது, பகவத் தியானம் பண்ணும் பொழுது அந்த பகவத் தியானமே இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சு நம்மளை காப்பாற்றிடும். சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற.
அதனால நாம எப்பொழுதுமே அமைதியா நிம்மதியா இருந்தா போதும். எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேள. இப்ப யுத்த காலத்துல எல்லாம் இங்க பாரு கோபாலசுந்தரி, யுத்த காலத்துல நானும் சண்டை போட்டிருக்கேன். சண்டை போடுறது அந்த சமயத்துல என் தர்மம். தேசத்தை காப்பாத்துறது தர்மம். நல்லவர்களுக்கு கஷ்டம் வராம காப்பாத்துறது என் தர்மம். அதனால ஸ்ரத்தையோட அந்த சண்டை அப்படின்ற கடமையை நான் பண்ணுவேன். அந்த சமயத்துல சண்டை போடுவேன். முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பேன். மற்ற கடமைகளை பண்ணுவேன். புரியுறதா? அப்ப அந்த சண்டை அந்த விஷயம் முடிஞ்சாச்சு இல்லையா? அதுல கிடைச்ச அனுபவம், அதுல தான் கவனம் வைக்கணும். நான் சண்டை போடுறேன் வச்சுக்கோங்க, எனக்குள்ள இருந்து பகவான் சண்டை போடுறான், அவன் இந்த காரியத்தை ஜெயிக்கிறான் அப்படின்னு அந்த பாவத்துல நான் போகும்பொழுது என்ன எதுவும் பாதிக்காது. எப்பொழுதுமே நம்முடைய பாவம் சரியா இருக்கும் பொழுது பெருசா பாதிப்பு வராது. பெருசா பாதிப்பே வராது குழந்தை. அதனால நாம எதையானும் ஜெயிக்கிறோம்னா நமக்குள்ள இருந்து பகவான் ஜெயிக்க வைக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கோ. அவனுடைய நாமத்தை பாடணும். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். இப்போ ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மனத்துக்கினியான் தெய்வம். ஏன் அப்படின்னா உங்க மனசுல என்னெல்லாம் நினைவுகள் வர்றதோ அது எல்லாம் தெரிஞ்சும் உங்க இடத்துல அன்போட இருக்கிறவன். அந்த நினைவுகள் தவறாக இருக்கிற சமயத்துல தெய்வமே இது தப்பு, இது பண்ணாதே, இது அவசியம் இல்லை, இப்படி நினைக்காதே அப்படின்னு ஒரு நம்பிக்கைய தைரியத்தை கொடுக்கறது இல்லையா? அப்ப உன் மனசுக்கு உள்ள சஞ்சலமோ சந்தேகமோ குழப்பமோ பயமோ கவலையோ ஏமாற்றமோ வரும் பொழுது அவன் உனக்கு உள்ளிருந்து தைரியம், நம்பிக்கை, ஸ்ரத்தை, துணிவு, உற்சாகம், குதூகலம் இது எல்லாம் காட்டி கொடுக்கறதுனால அவன் மனத்துக்கினியான். அதனால நம்ம மனசுக்கு எப்பொழுதுமே தெய்வத்தினாலே தான் இனிமை. அதனால மனிதர்களிடத்திலிருந்து இனிமை அப்படிங்கிற அந்த விஷயத்தை எதிர்பார்க்காது. புரியுறதா? ஒருத்தர் அவன்கிட்ட நன்னா பேசுறா, அவன்கிட்ட நல்ல மரியாதையா நடந்துக்கிறாளா, அப்ப அவர்களுக்குள்ள இருந்து தெய்வம் உனக்கு கொடுக்கிற மரியாதை அது ஏத்துக்கோ. சில பேர் உன்னை கண்டுக்கலையா, அவமரியாதை பண்றாளா, அந்த சமயத்துல சரி இதுவும் தெய்வ இச்சை அப்படின்னு அதையும் ஏத்துக்கோ. மிளகாய் காரமா தானே இருக்கும் இல்லையா? உப்பு கரிக்கத்தானே செய்யும் இல்லையா? புளி புளிக்கத்தானே செய்யும். ஆனா இது எல்லாம் சேரும் பொழுதுதானே ஒரு விதமான குழம்போ ரசமோ ஏதோ ஒண்ணு வர்றது இல்லையா? அப்ப இவைகளும் தேவைதானே. எல்லாருமே ஒன்ன மதிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் உதாசீனப்படுத்துவார்கள். எப்படி ஒருத்தர் உன்னை கொண்டாடும் பொழுது மதிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கிறாயோ, எப்படி முழு மனசா ஏத்துக்கிற இல்லையா, அதே மாதிரி உன்னை யாராவது உதாசீன பண்ணாலோ முழு மனசா ஏத்துக்கோ. இவர்கள் என்ன உதாசீனம் பண்ற, அவ்வளவுதான். நீ முழு மனசா அவ எப்படி உதாசீனம் பண்ணலான்னு கோபப்படுற பத்தியா, அப்ப அது நீ ஏத்துக்கல. அதனால சரி இவர்களுக்கு என்னிடத்தில் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இல்லை, உதாசீனம் செய்கிறார், இவ்வளவுதானே. என் உலகமே உன்னை ஏத்துக்கணும்னு அவசியமான்னு? எவ்வளோ பூக்கள் பூக்கிறது, எல்லா பூக்களையுமா தேனீக்கள் போய் உட்கார்றது? இல்லாட்டி எல்லா பூக்களுக்கும் தான் வண்டுகள் போகிறதா? எத்தனையோ பழங்கள் பழுக்கிறது, எல்லாத்தையுமா மனிதர்கள் சாப்பிடுறோம்? எல்லா பழங்களுமே மனிதர்களுக்கு தெரியுமா? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. பறவைகள் அவைகளுடைய வாழ்க்கையை பார்க்கறது, மிருகங்கள் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கறது. அப்ப இவர்கள் உதாசீனம் பண்றார்கள், அவ்வளவுதானே. அதுக்கு மேல அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எப்பொழுதுமே மனத்துக்கினியானை பாடவும், மனசுக்குள்ள இருந்து அவன் பேசுற விஷயங்கள், அவன் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள், இதையெல்லாம்
கவனம் வச்சு அதுல அடி மனசு லயப்பட லயப்பட உன் மனசுக்கு இனிமையா இருக்கும் இல்லையா? அதுதானே முக்கியம். இன்னைக்கு பொழுது எழுந்தாச்சுன்னா நீ இனிமையா இருக்கணும். இன்னைக்கு முழுக்க நீ இனிமையோட இருக்கணும். இன்னைக்கு நீ தூங்கும்போது இனிமையோட இருக்கணும். இந்த வாழ்க்கையை நீ இனிமையா வாழணும். இந்த வாழ்க்கையில நீ கிளம்பும் பொழுது இனிமையா கிளம்பணும். அதனால எப்பொழுதும் என்ன பண்ணணும்? மனத்துக்கு இனியானை பாடவும். பாடணும், சரியா? யாராவது பாடும் பொழுது நீயும் கூட திறந்து வாயை திறந்து பாடணும். அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். ஒருத்தர் பகவத் அனுபவம் பாடுறாளா, அப்ப அந்த அனுபவத்தை பகவானுடைய குரல் நாமத்தை பாடுறா, நானும் கேட்கிறேன். அதை விட்டுட்டு அவர்கள் என்ன பாவத்துல பாடுறா, அந்த ஆராய்ச்சிக்கு நீ நிறைய போறாய் கோபால சுந்தரி. அவர்களுடைய பாவம் எதுவா வேணா இருக்கட்டும், அவர்களுடைய சிந்தனை லட்சியம் எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா சொல்றது பகவானுடைய நாமம் தானே. கரும்புச்சாறு உனக்கு ரொம்ப பிடிக்கும், குடிக்கிறாய். ஆனா அந்த கரும்பை கசக்கி பிழிஞ்சாதானே அந்த சாறு வருது. ஐயோ அந்த கரும்பு கசக்கி பிழிகிறாளேன்னு யோசிச்சிருக்கியா? இல்லையா? நல்ல கரும்பு சாறுன்னு ரசிக்கிறாய் இல்லவா? அப்ப அந்த கரும்பிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய சாறு தானே முக்கியம். அந்த கரும்பு எந்த வயல்ல இருந்து வந்தது, எந்த விவசாயி அதை விளைவிச்சான், அது எங்கிருந்து இந்த கரும்பு சாறு கடைக்கு வந்தது, இதை உண்டாக்குறவர் அது எப்படி பண்றான்றதை விட அந்த கரும்பு சாறின் இனிமை இவ்வளவுதானே உனக்கு முக்கியமா இருக்கு. அதனால உனக்கு இனிமை தரும் விஷயங்கள்ல நீ கவனம் வை. உனக்கு எது இனிமை? திரும்பி அதேதான், பகவான் தான். மனத்துக்கினியானை பாடவும். இவர்கள்லாம் நாமஜபம் பாடும்போது இந்த பொண்ணு வாயை திறந்து இதோ வந்துட்டேன்னு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கணும் இல்லையா? ராமான்னு ஓடி வந்திருக்கணும் இல்லையா? வரல. அதனால ஆண்டாள் சொல்றா, மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய். சரி, பாடல, சீக்கிரம் எழுந்து வா. இப்ப இதுக்கு மேல அப்படி எழுந்து வர்றதும் வெக்கப்படாத. வாழ்க்கையில தவறுகள் செய்யறதும், கொஞ்சம் காலம் தாமதமா ஆகிறதும், தவறுகள் செய்யறதும், அதுல இருந்து மீண்டு வர்றதும் ஒரு தினசரி நிகழ்வு. உலகத்துல யாரோ ஒருத்தர் சரியா இருக்கவா அன்னைக்கு தப்பு பண்ணிருப்பா, தப்பு பண்ணவா அன்னைக்கு தெரிஞ்சிருப்பா. இதான் வாழ்க்கை. சரி, தப்பு பண்ணியாச்சு, அதனால என்ன, திருந்துவோம், மாத்திப்போம், இப்போ இருந்து புதுசா வாழ்க்கை வாழ்வோம், இவ்வளவுதானே. வாழ்க்கைன்றது பிறந்ததிலிருந்து இறப்பு வரை நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளுமே மனதிலிருந்து மனது வரை தான் வாழ்க்கை. மனதுல மாற்றங்கள் வரும்பொழுது வாழ்க்கை. இப்ப நீயே கோபப்படுறாய் அப்படின்னா அந்த க்ஷணம், அந்த நிமிஷங்கள் உன் வாழ்க்கை ஒரே பரபரபரன் இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறாய். அப்போ உன் மனசுல நிம்மதி அமைதியோட ஒரு வாழ்க்கை இருக்கு. சில சந்தர்ப்பங்கள்ல உன்னை பாதிக்கிறதே இல்லை, சரி இப்படி இருக்கா அப்படின்னு விட்டுடுற. அப்ப நீ ஒரு நிம்மதியாக ஒரு உயர்ந்ததான ஒரு மன சமாதானத்துல இருக்க இல்லையா? ஆமா. அதனால வாழ்க்கைன்றது உன் மனதை அடிப்படையா கொண்டது. உன்னுடைய கோபதாப வைராக்கிய ஞான நிம்மதி திருப்தி இந்த விஷயங்கள் அடிப்படையா கொண்டது வாழ்க்கை. அதனால எப்ப வேணாலும் வாழ்க்கையில ஒரு புதுமையை கொண்டு விட முடியும். எப்ப வேணா வாழ்க்கையை புதுசா மாற்றிட முடியும். அதனால மனத்துக்கினியானை பாடு, வாய் தர, நீயாவது எழுந்துரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன, அவர்களும் மனிதர்கள் தானே. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் கோபாலசுந்தரி, உனக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு தான் புரிஞ்சிருக்கும். ஆனால் பண்ணிட்டு வாங்கும். இதுதான் ஆத்ம விசாரம். உன்னை நீ உணர்தல், உன் எண்ணங்களை நீ அறிதல், உனது பக்குவம், உனது பக்குவமின்மையை நீ புரிந்து கொள்ளுதல். அப்பதான் இனிமை. தன்னைத்தானே உணரணும். தன்னை உணர ஆரம்பிச்சாச்சுன்னா நிறைய மாற்றங்கள் வரும். நான் ராஜாவா இருக்கும் பொழுது என்ன கர்மாக்கள் உண்டு அதெல்லாம் பண்ணேன். அதன் பிறகு பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டேன். நான் பாட்டுக்கு இப்படி அஜகர விருத்தி, மலைப்பாம்பு மாதிரி ஒரே இடத்துல இருப்பேன். நான் பாட்டுக்கு ஆத்ம விசாரம் பண்ணிட்டு இருப்பேன்.
தானா என் மடியில தான் பழம் விழுந்தா சாப்பிடுவேன். சரி, எனக்கு இன்னைக்கு இந்த பழம் அவ்வளவுதான். நான் ஒரு மரத்துக்கு வெளியே இருப்பேன், நிறைய பழங்கள் இருக்கும். நான் ஒரு யோகி, எனக்கு நீ பழம் தரலையேன்னு எந்த மரத்துக்கிட்டையும் கோச்சுன்றது இல்லை. ஏன் எனக்கு இன்னைக்கு இன்னும் இவ்வளவுதான் பழம் கிடைக்கல, எனக்கு பக்குவம் எடுத்தா அதையும் யோசிக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு என் கவனம் பிரம்ம தியானம். எத்தனைக்கு எத்தனை தெய்வ சிந்தனையில மனசு லயப்படுறதோ, எத்தனைக்கு எத்தனை தன்னை பற்றிய பக்குவத்துல மனசு லயப்படுறதோ, அத்தனைக்கு அத்தனை இங்கே ஆனந்தம் என்றுமே உண்டு. உலகமே ஒதுக்கினாலும் ஆனந்தம், உலகமே கொண்டாடினாலும் ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது உலகத்தை பொறுத்தோ இல்லாட்டி மற்றவர்களை பொறுத்தோ இல்லை கோபால சுந்தரி, உன்னை பொறுத்த விஷயம். புரிஞ்சுதா? உன்னை பொறுத்த விஷயம். ஆண்டாள், இன்னைக்கு கொஞ்சம் தத்துவார்த்தமா சொல்லியிருக்கேன் உன்னோட திருப்பாவை பாசுரத்துக்கு. இன்னைக்கு இது இப்படி இருக்கட்டும். பலவிதமான அர்த்தங்கள் உன்னுடைய திருப்பாவைக்கு பலரும் சொல்றார்கள். ஆத்ம விசாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், எல்லா இடத்துலையும் தெய்வீக அனுபவங்கள் கொட்டி கிடக்கு, அதில் கவனம் வைக்கணும்ன்ற அந்த அஸ்திவாரத்தையும் வச்சு நான் இன்னைக்கு பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. மனிதர்களுக்கு வேண்டியது தானே சொன்னேன், மனசுக்கு வேண்டியது தானே. ராமானுஜரே, சரணாகதி தான், அது தத்துவமா வித்தியாசமா சொல்லியிருக்கேன். நீங்க பெரியவர் சொன்னது ரொம்ப நியாயமானது. அவங்க உங்களோட நானும் வரேன். அப்படி திருமுக்குளத்துல நீராடிட்டு அப்படியே நானும் வடபத்திர சாயியை சேவிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன கோபாலசுந்தரி, என்ன யோசிக்கிறாய்? இல்ல, ஆத்ம விசாரம். என்னை நான் பக்குவப்படுத்திக்கணும். என்னை நான் பக்குவப்படுத்திக்கணும்ன்றதை விட நான் இன்னும் பக்குவப்படணும் அப்படின்றத கவனம் வை. நான் பக்குவப்படணும் அவ்வளவுதான். அப்ப பாத்துக்கோ, நான் பக்குவப்படணும் சொல்ற இல்லையா? அப்ப நான் ஆத்மா நீ நிரந்தரமா இருக்காய். அப்ப எது பக்குவப்படணும்? ஆத்மா பக்குவப்பட வேண்டாம். இந்த கோபதாபங்கள், எதிர்பார்ப்புகள், இந்த விஷயங்கள்ல நீ பக்குவப்படணும். பக்குவப்பட 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 உள்ளுக்குள்ள அந்த இனிமை தெரியும். மனத்துக்கு இனியானை பாடவும் வரும். வா, ஆசீர்வாதம் பண்றேன், வா வா. கோபப்படாத, புலம்பாத, வா உனக்கு நான் சொல்லணும் கொஞ்சம். பயப்படாத, அதைரியப்படாத, அவசரப்படாத, எதிர்பார்க்காத. மனிதர்களுக்கு சொல்லு. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று புரியும். புரியட்டுமே. கொஞ்சம் காலதாமதமாகிறது, புரிஞ்சுக்க மாட்டேங்களா, விடு. அவர்களுக்கான நேரம், அவர்களுக்கான காலம், அவர்களுக்கான பக்குவம் வரும்பொழுது புரியும். நீ பண்ண வேண்டியத கடமையை பண்ணிட்டு விட்டுடும். இப்ப அந்த மாடு பாரு, கண்ணுக்கு இறங்கி அப்படியே பாலை கொட்டிட்டு கீழெல்லாம் வழிஞ்சது. அது கன்று முக்கியம், அவ்வளவுதான். இந்த பால் வழிஞ்சதை பத்தி கவலைப்படல. என் கன்றுக்கு இந்த பாலை அது எப்படியோ நக்கியாவது குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அது பாட்டுக்கு விட்டு எடுத்து இல்லையா? அதுதான் அவரவர்களுக்கு வேணும் பொழுது அவரவர்கள் வாங்கிப்பா கோபாலசுந்தரி. பசி வந்தா குழந்தை தானா பாலு கழும். சரியா? நீ உன் குருஜி அம்மா சொன்ன மாதிரி நிம்மதியாரு. உனக்கு முடிஞ்ச கடமையை பண்ணு, அதுல கவனம் வை. சரியா? சரி, போ ஆண்டாளோட போய் குளி. ஆண்டாள், சொல்லு கோபாலசுந்தரி. உன்னோட திருப்பாவை ஆத்ம விசாரணை எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மனத்துக்கினியான்ற விஷயத்துக்கு இன்னைக்கு எப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது. இந்த மாதிரி விசாரம் எல்லாம் பண்ணணும். ஆத்மாவை பற்றிய விசாரம், ஆத்மாவை பற்றிய சிந்தனை, உன்னுடைய குணங்களை பற்றிய சிந்தனை, இதெல்லாம் பண்ணு. கட்டாயம் பண்றேன். வா, முதல்ல இப்ப என்ன பண்ணணும்? இந்த உடம்ப சுத்தப்படுத்தணும். இந்த தண்ணீர் நல்லா குளிர்ச்சியா இருக்கும், அது உடம்ப
உடம்புக்கு ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியை தரும். அதை ஏற்றுக்கும். உள்ள இருக்க மீன்கள் கடிக்கும், அதையும் ரசிக்க கத்துக்கோ. குளிக்கிறது உடம்பு சுத்தம் பண்றது, அவ்வளவுதான். டக்குன்னு கிளம்பணும். ஏன்னா இப்ப கோவிலுக்கு போகணும், நேரம் இருக்கிற சமயம் நிறைய நேரம் தண்ணியில இருந்து அந்த தண்ணியினுடைய அனுபவத்தை அனுபவிக்கணும். இப்ப கோவிலுக்கு போகணும், வட்டபத்திர சாயினுடைய ஆரத்தியை பார்க்கணும், கூடியிருந்து குளிரணும். இப்ப இதெல்லாம் ஆனந்தம். சரியாண்ட, அப்படியே பண்றேன். கோபாலசுந்தரி பரவாயில்லையடி, சொல்லி திரும்பங்க. என்ன இல்ல, கடகடன்னு குளிச்சா கடகடன் வந்துட்டாய், இன்னும் கொஞ்ச நேரம் குளிக்கலாம்னு ஏங்கவும் இல்லையே. ஆமா, ஆண்டாள் சொன்னா இல்லையா, இன்னைக்கு இவ்வளவு நேரம் குளிக்கிறதுக்கான அனுபவம் கிடைச்சது, அதை கொண்டாடுறேன். இன்னைக்கு உன்னோட வரேன், இதை கொண்டாடுறேன். தோ கோவில் வந்தாச்சு, இதை பார்த்து ரசிக்கிறேன். தோ வட்டபத்திர சாயி பார்த்தாச்சு. வாங்கோடி பசங்களா. கோபாலசுந்தரி முகம் நல்ல தெளிச்சமா இருக்க. யாரோ நல்ல ஜோரா விஷயம் சொல்லியிருக்காளோ. ரிஷபதேவன் இன்னைக்கு ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு விளக்கம் நான் தான் சொன்னேன். ரிஷபதேவரா பாகவதம் சொல்ற 24 அவதாரத்துல ஒருத்தரான ரிஷபதேவரா, பகவத் ஸ்வரூபமான நீரே வந்து சொன்னீரா. அப்பா, ஆத்ம விசாரம் அவ்வளவு நன்னா சொல்லுவேரே. அஹோபாகியம் அஹோபாகியம். ஆண்டா பாசுரம் சொல்லிடி கண்ணா. என்ன என்ன நீங்க வடபத்திர சாயியை பாருங்கன்னு சொல்லலையே. இல்லை, உங்களுக்கு நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு. உங்களுக்கு உள்ளும் புறமும் எல்லாமே தெரியுமே. எனக்கு தெரிஞ்சாலும் உங்க கடமை எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா. நன்னா சேவிங்க, வட்டபத்திர சாயி நன்னா சேவிங்க. ஆரத்தி காட்டுறேன் பாருங்க. ஆண்டாள் பாசனம் சொல்லி பண்ணேன். கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்துள்ளத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப சந்தோஷம், உங்க தரிசனம் கிடைச்சது எனக்கு பாக்கியம். இத்தனை நாள் வட்டபத்திர சாயிக்கு கைங்கரியம் பண்ண பாக்கியம் உங்க தரிசனம். உங்களை மாதிரி எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்புறம் வேலைட்டா கேட்டுக்கிறேன். நீங்க சொன்ன விஷயம் அதுதான். உலகத்துல எல்லாத்துலேயும் ஒளிஞ்சிருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை, பகவத் அனுகிரகத்தை பார்த்தா போதும். மனிதர்களுடைய குற்றங்கள், அதுலேயும் ஏதோ ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு பகவத் அனுகிரகம் ஒளிஞ்சிருக்கு, அதை நாம் அனுபவிச்சுட்டா போதும். இதுதான் இன்னைக்கான சாரம். என்னைக்குமே பகவான் தான் மனத்துக்கு இனியவன். அதனால மனசோட அவனோட இருந்தா போதும். மனசு அவனுக்காக, அதை கொடுத்துட்டா போதும். மற்றவர்களுடைய குற்றங்கள் தவறுகள் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய மனசினுடைய இனிமையில கவனம் வைக்கணும். இதைத்தான் இன்னைக்கு சொன்னேன், அது விஸ்தாரமா சொன்னேன். உங்க மனசும் சமாதானம் சாந்தி நிம்மதியோட இருக்கணும். உங்க எல்லாருக்குமே சொல்றேன், உங்க மனசு இனிமேல் இனிமையா இருக்கட்டும். மனத்துக்கு இனியான பகவான தியானம் பண்ணட்டும். எல்லாத்துலேயும் ஒளிஞ்சு இருக்கக்கூடிய பகவத் அனுகிரக அனுபவம் பூரணமா உங்களுக்கு புரியட்டும். ராதே கிருஷ்ணா. நான் கிளம்புறேன். கோபாலசுந்தரி நிம்மதியா இருக்கு. நிச்சயமா உங்க ஆசீர்வாதம் இது போதும் எனக்கு. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.